கதிர்காமம் முருகன் கோவிலின் சிறப்புகள். கதிர்காமம் கோயில் இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற புனித பாத யாத்திரை தலமாகும். இலங்கையில் உள்ள சமய தலங்களில் ஒன்றான இது தமிழர்கள், சிங்களர், சோனகர் மற்றும் இலங்கை வேடுவர் போன்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களால் வழிபட்டப்படுகிறது. இத்தலம் முருகனை சிங்களர் வணங்கும் சிங்கார வேலர் என்றும் அழைக்கின்றனர். கோயிலின் வரலாறு. கதிர்காம முருகனின் பெயர் தமிழ் மொழியால் பண்டார நாயகன் என்றும் சமஸ்கிருத மொழியால் கதிர்காமன் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்பெயர் இத்தல முருகனுக்கு ஏற்பட காரணம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறியாக சரவண பொய்கையில் உள்ள பொற்றாமரை குளத்தில் முருகப்பெருமான் அழகான முகத்தில் தோன்றியதால் இத்தலத்திற்கு கதிர்காமம் என்ற பெயரும் முருகனுக்கு கதிர்காமன் என்ற பெயரும் ஏற்பட்டது. அவையெல்லாம் இத்தலம் முருகனின் குணாதிசயங்கள், லீலைகள், வீரசேகளை வெளிப்படுத்தும் பெயர்களாகும். இக்கோயிலில் அருள்பாலிக்கும் முருகனை வழிபட செல்வதை கதிர்காம யாத்திரை என்பர். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மன்னனான எல்லாருடனான போரில் சிங்கள மன்னனான துர்க்கைமுனு இக்கோவிலில் நேர்த்திக்கடன் வைத்ததாகவும், போரில் வென்றபின் இக்கோவில் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதாகவும் மகாவம்சம் எனும் நூலில் குறிப்புகள் உள்ளன. அதேவேளை இக்கோவிலின் வரலாறும் அதற்கு முன்னதான நீண்ட வரலாற்றை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிலின் அமைப்பு. 7 மலைகளில் ஒன்றான மீது கதிர்காம கந்தன் காட்சி கொடுத்ததின் ஞாபகார்த்தமாகவும், மாணிக்க கங்கையின் இடது கரையோரத்தில் வள்ளியை மனம் புரிந்தமை குறிக்கும் முகமாகவும் கதிர்காம கோவில் அவர் பெயரில் கட்டப்பட்டது. 3/4 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள கோவில் சுற்றுவதில் 6 அடி உயரத்தில் செங்கட்டியால் கட்டப்பட்டுள்ளது. சதுர வடிவிலுள்ள கோவில் வீதியில் சிறிய கோவில்கள் உள்ளன. ஞான சொரூபனான பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் அழகு பொலிவுடன் காட்சியளிக்கிறார். அவர் அரச மரத்தில் காட்சியளிக்கிறார். இவ்வரச புத்தருக்கும் விஷ்ணுவுக்கும் புனிதமானது. மகா தேவாலயத்திற்கு 2 வாசல்கள் உள்ளன. தெற்கேயுள்ள புராதன வாசல் வில் என்று வளைந்த அலங்கார முகப்பை கொண்டது. பக்கத்தே சிறு கதவும் உண்டு. தேவாலயத்திற்கு எதிரே கந்தனின் 2வது மனைவி வள்ளியம்மாவின் கோவில். இக்கோவிலுக்கு இட்டுச் செல்லும் வழி 300 யார் நீளம், 20 யார் அகலமும் உடையது. கருவறையின் சிறப்பு. ஆதிமூல அறைக்குள் பக்தர்கள் செல்ல முடியாது. திரையால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. இது பிரம்மச்சாரியான புனிதத்துக்கும் இடமாகும். காற்றோ வெளிச்சமோ உட்புகாத முறையில் கரையோ துவாரங்களோ சுவரோ இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது. இவ்வறைக்கும் மத்திய அறைக்கும் இடையே சிறு கதவும் உண்டு. யாரும் இங்கே செல்ல முடியாது. பூசகர் மட்டுமே பக்தி சிரத்தையுடன் செல்வார். பக்தர்கள் தத்தம் காணிக்கைகளை செலுத்துவதற்கு மத்திய அறைக்கு அப்பால் செல்ல முடியாது. விழாக்கள். வருடாந்த பெருவிழா. பிரசித்தி பெற்ற கதிர்காம வருடாந்திர பெருவிழா போது தாமிரத்திலோ தங்கத்தட்டிலோ எழுதப்பட்ட பரம ரகசியமான மந்திர சக்தி வாய்ந்த எந்திரத்தை கொண்ட வெந்துகளால் மூடிய பேழையை பானை யானை ஊர்வலம் வரும். விவரிக்க முடியாத சூட்சம சக்தி எங்கும் நிலவுகிறது. பக்தியோட்டினால் சிலர் வெளிநீர் மல்கியபடி ஆடுகின்றனர். இன்னும் சிலர் உருண்டும் புரண்டும் உடலை வருத்தியும் ஆடுகின்றனர். தம் பாவங்களிலிருந்து விடுவிக்குமாறு முருகப்பெருமானை வேண்டுகின்றனர்.